கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயம் பேராலயமாக மாற்றப்பட்டு சிறப்பான அந்தஸ்தை பெற்றுள்ளது. மூனாரில் மவுண்ட் கார்மல் தேவாலயம் கடந்த 1898ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு மூனாறு சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதியில் வசிக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தேவாலயம். இதில் முதல் குருமார் அல்போன்ஸ் ஆகும். அல்போன்ஸ் தொடங்கிய தேவாலயம் 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி பிரான்சிஸ் போப்பாண்டவரான பிரான்சிஸ் பேராலயமாக அறிவித்தார். இடுக்கி மாவட்டத்தில் முதல் பேராலயமாகும். கேரளத்தில் 11வது பேராலயமாகும். நாட்டில் 31வது பேராலயமாகும் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயம் உள்ளது. தேவாலயத்தின் சிறப்பு, பாரம்பரியம் போன்றவை பரிகாரத்தை இந்த உயர்ந்த பதவி தேவாலயத்திற்கு கொடுக்கப்பட்டது. தேயிலை தோட்ட வேலைகளில் தொடர்பாக தமிழ்நாட்டிலிருந்து, கேரளத்திலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்தும் மூனாருக்கு வந்த தொழிலாளிகளின் ஆன்மீக தேவைகளுக்காக தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த வைர விழா கொண்டாட்டத்தில் ஏராளமான குருமார்கள் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினர். அதில் பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த வைர விழா கொண்டாட்டத்தில் ஏழை எளியவர்கள் மற்றும் கல்வி திருமண உதவி செய்யும் நோக்குடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. പരിശുദ്ധ കർമ്മലനാഥയുടെ നാമത്തിൽ ചിലപ്പോൾ ആയിരിക്കും. ഇനി നമുക്ക് ഇന്നത്തെ സന്ദേശത്തിലേക്ക് വരാം. പരിശുദ്ധ ത്രിത്വത്തിന്റെ തിരുനാൾ ആഘോഷിക്കുന്നു.